நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுகிறேன். அமைச்சர்களே, உணவு மருத்துவத்தினுடைய 3வது வாரம் 2025 மே மாதம் 4ஆம் நாள். இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம மியூட் போட போகும்போது நம்மளதும் சேர்ந்து மியூட் ஆயிடுது. அதனால நீங்க பார்த்து மியூட் போடுங்க. ஏன்னா உங்க குரல் தான் அதிகமா கேட்குது, என்னுடைய வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குது. இந்த உணவு மருத்துவம் அப்படின்ற விஷயம் நம்ம படிக்க போகும்போது வாழ்க்கையில பிறந்தது முதல் இந்த கல்வியை நாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிறந்ததிலிருந்து ஃபர்ஸ்ட் தாய்ப்பால், அதுக்கப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்குள்ள அது உள்ளுணர்வுகள் பதிவு ரொம்ப கம்மியா இருக்குது. அதாவது எது எது என்ன செய்யுது, எப்ப என்ன செஞ்சுக்கணும் அப்படின்றது ஏன்னா மனிதன் மறதியாளனாகவே இருக்கிறான். அதனால அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான். இந்த மறதின்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எல்லா விதமான செயல்களிலும் மனிதனுடைய இருக்குது. இதை பத்தி நம்ம அதனாலதான் திரும்ப திரும்ப நினைவூட்டங்களையே நம்ம இருந்துக்கிறோம். சரி, அதெல்லாம் ஒரு தப்பு ஒண்ணு இல்லை. திரும்ப திரும்ப கத்துக்கிறதுனால எந்த விதமான நமக்கு தோல்வியும் தொய்வும் இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னிருந்து கத்துக்குவோம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். வந்துட்டால் வெற்றி எளிது. நம்ம சாதாரணமாக நம்ம எங்கெங்கேயோ போய் மருந்து தேடுறத விட நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மருந்தவே தேடலாம். அந்த மருந்து தான் உணவு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உணவு மருத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம என்ன பண்ணோம், உங்களுடைய குரல் தான் ஓங்கி முடிக்குது. இதனாலதான் போன வாரம் மிஸ்டேக். அது ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பங்களிப்புல தான் தப்பு நடக்குது. நீங்க மியூட் போட மறந்துறீங்க. ஒண்ணு நான் மியூட் பண்ணிட்டு இருக்கும் போது எனது மியூட் ஆயிடுது. நம்ம எல்லாம் மறதியில் இருக்கிறோம். அதனால மறதி மிகப்பெரிய நோய், நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. எத்தனையோ விஷயங்களை மறக்க வேண்டியது இருக்குது. அதனால நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனா எதுவும் நம்ம நினைவு வச்சுக்கணுமோ அதை நாம என்ன பண்றோம், மறந்துடுறோம் நமக்கு வசதியாக. அதனாலதான் நம்ம ஒண்ணுக்கும் இன்னொரு ஆள் தேவைப்படுது. இப்போ ஒரு மருத்துவம் சொல்லும்போது டாக்டர் தேவைப்படுது. ஒண்ணு அதே மாதிரிதான். சரி, இந்த உணவு மருத்துவத்துல முதல் வாரம் என்னென்னலாம் உணவு மருத்துவத்துல பார்க்க போறோம்னு பார்த்தோம். 2வது வாரத்துல ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம். அது என்ன உணவு அப்படின்னு சொன்னா வாழை. அந்த வாழையை பத்தி ஒரு கவிஞர் சொன்ன வார்த்தையோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை. இந்த மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால் பதித்து வீசும் புயற்காற்றை விரும்பழைக்கும் நின்றெதிர்த்த முடிவில் நான் நிலத்தில் விழுந்து விட்டால் என் கன்றெதற்கும் கன்றுடைய கன்றெதற்கும் கன்றுகளின் கன்றெதற்கும் மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை. இப்போ வாழை மரத்தினுடைய பயன்களை பத்தி பேச போகும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அறுசுவை, உலகத்துல தமிழனுக்கு மட்டுமே தெரிந்த அறுசுவை. அதுக்கப்புறமா இந்திய அளவில் அது பரவச்சு. உலக அளவில் இன்னைக்கும் கூட அறுசுவையில் என்னன்னு தெரியாம தான் நம்ம இருக்கிறாங்க. 5 சுவைகள் தான் எல்லாருக்கும் அறிந்த சுவைகள். அது நமக்கு 6ஆம் சுவையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்படி வாழையில எல்லா சுவைகளும் இருக்குது. இப்போ வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம், வாழைக்காய், அப்புறம் வாழை விதைகள், வாழை நார், வாழை இலை, இப்படி ஒன்னொன்னா எடுத்து பார்த்தாலும் கூட எல்லாத்துலேயுமே இந்த அறுசுவை, துவர்ப்பு, உப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, இந்த அறுசுவையும் அதுக்குள்ள கலந்துருக்குன்றதான் நம்ம போன வாரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி எதெல்லாம் எப்படி எப்படிலாம் நோய்கள் இருக்குது, நமக்குள்ள அன்றாடம் வரக்கூடிய தொந்தரவுகள் எப்படி அதுல இருந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம்ன்றது போன சப்ஜெக்ட்.
இன்னும் நம்ம வந்து கூடுதலாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, பொதுவா வந்து வாழைப்பழம் அப்படின்னு சொன்னாக்கா 2 விஷயங்கள வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒண்ணு வந்து ஆற்றல். நமக்கு சக்தியை தரக்கூடியதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது எல்லா உணவுகளையும் விட எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. எல்லா உணவுகளையும் சமைத்து தான் சாப்பிட வேண்டும். சமைக்காமலேயே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அதாவது அதை படைக்கும் போதே அதை சமைத்து படைத்து விட்டால் நான் தான் சமைக்க வேண்டியதில்லை அப்படின்ற உணவு எதுன்னு சொன்னா அது பழங்கள். மற்ற எல்லா உணவுகளும் சமைக்கணும். சமைக்காமையும் சாப்பிடலாம். ஆனா சமைச்சுதான் சாப்பிடணும்ன்ற கட்டாயத்துல இருக்கும் அதெல்லாம். இது வந்து சமையல் பண்ணியும் சாப்பிட்ற பழத்தை, ஆனா சமைக்காமையே சாப்பிட முடிஞ்ச ஒரு அற்புதமான உணவு வந்து பழங்கள். அதுல முதன்மையானது உலகத்துல வந்து 4வது அதிகமாக பயிரிடக்கூடிய உணவு வந்து வாழை. அந்த வாழையினுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு எப்படி பயனளிக்குதுன்றதை பார்த்தோம். 2 விஷயங்கள் அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு வந்து அது ஆற்றல். மிக மிக நமக்கு சக்தியை உடனடியாக தரக்கூடிய உணவுன்னு சொன்னா அது வாழைப்பழம். பழங்களே நல்லா தரும். அதுலயும் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு சொன்னா வாழைப்பழம். அதுக்கப்புறமா வந்து ப்ளஷர். நமக்கு வந்து கவலை, துக்கம், கோபம், பயம், டென்ஷன், பதற்றம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அது வந்து வாழைப்பழத்தின் மூலமாக நீங்கிவிடும். போன வாரமே பேசணும். வாழைப்பழமே பிடிக்காதவங்களுக்கு கூட வாழைப்பழம் கொடுத்தாலும் வந்து அவங்க அமைதி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் குறிப்பாக நம்ம வந்து பார்க்க போகும்போது செரிமானம், டைஜஷன், செரிமானம் செரிமானத்துக்கு நல்லது. செரிமானம்ன்றது எங்க ஆரம்பிக்குது? 2 வாய்கள் ஆரம்பிச்சு 2 வாய்கள் முடியுது. உதடுகள் 2 அப்படின்னு 2 வாயினுடைய 2 ஓரங்கள். அதுக்கப்புறம் எங்க போகுது? ஆசன வாய். அது 2 உதடுகள் இருக்குது. மவுத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆசன வாய் வரைக்கும் செல்லக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த இடத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியது வாழைப்பழம். சரி, அதுக்கப்புறம் எங்க போகுது? செரிமானத்துக்கு அப்புறமா ஹார்ட், இதய நலன். இதயத்தை பத்தி ரொம்ப நாளும் பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பாற்றல். இது வாழைப்பழத்தின் மூலம் கிடைக்குது நமக்கு. அதுக்கப்புறம் நரம்பு மண்டலத்தை வந்து சமநிலைப்படுத்துது. நரம்புல கூட குறைச்சி செயல்பாடு இருந்துச்சுன்னு சொன்னா அதை சமநிலைப்படுத்துவதற்கு இது பயன்படுகிறது. கூடவே வந்து மசில்ஸ், தசை மண்டலம். இப்போ மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், தசைகளும் தசை நார்களும். அதுக்கப்புறம் ஸ்கின் டோனிங் வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது இன்னைக்கு. பியூட்டி டிப்ஸ் வந்து எங்கேயாவது கிடைக்காதா? அப்போ வந்து பியூட்டிஷியன் நம்ம கிடைக்க மாட்டாங்களா? நம்மளை அழகுபடுத்திக்கணுமே அப்படின்னு தரக்கூடிய விஷயங்கள். இதுக்கப்புறமா வந்து எலும்பு. அப்போ எலும்பு, தசை, நரம்பு, தோல், அப்புறம் ஹார்ட், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கப்புறமா வந்து இது வேற என்னெல்லாம் சரி பண்ணுது அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் கோளாறுகள். பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா மாதவிடாய் கோளாறுகள், அந்த மென்சஸ் டைம்ல வரக்கூடிய பிரச்சனைகள், இர்ரெகுலர் மென்சஸ், ஒழுங்கற்ற மாதவிடாய், அப்புறம் வந்து மாதவிடாய் வராமை, அதுக்கப்புறம் அதிகமான மாதவிடாய் போக்கு, அதுக்கப்புறமா வந்து வலியுடன் கூடிய மாதவிடாய், வெள்ளைப்படுதல், இந்த மாதிரியான பலர்கள். அதே மாதிரி ஆண்மை குறைவு, விந்து முந்துதல், சுத்தமாக வந்து விந்து சுரப்பே இல்லை, இந்த மாதிரியான ஆண் தன்மையோட ஆண்மைக்கான தொல்லைகள்ல அதில் விடுபடுவதற்கு வாழை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு டயபெட்டிக், சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் ஒரு மருந்து. அதுக்கப்புறம் புற்றுநோயில் வந்து வாழைப்பழம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறமா வந்து குழந்தைகளுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு வாழைப்பழம் கொடுக்குறது. இப்போ வாழைப்பழம் கொடுத்துட்டே வந்தோம்னு சொன்னா நினைவாற்றல் இன்னும் அதிகமாகும், புத்தி கூர்மை அடையும், நினைவுல வந்து தங்கும், படிச்சதோ பார்த்ததோ கேட்டதோ அப்ப எல்லாமே அங்க தங்க ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லா இடத்துலையும் இந்த வாழை வந்து நமக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, என்னென்ன வாழைகள் எப்படி இருக்கும்னு சொன்னாக்க இப்ப செவ்வாழை தான் நம்ம வந்து அதிகமா வந்து இப்போ இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் வந்து செவ்வாழை 40 நாளைக்கு கொடுங்க, 48 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சித்த மருத்துவர்கள், நம்முடைய இயற்கை மருத்துவர்கள், அந்த ஆர்வலர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது என்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லும் போது நிச்சயமாக என்ன இருக்குன்னு சொன்னா லிவர் வந்து ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது செவ்வாழை. செவ்வாழை கொடுக்க போகும்போது லிவரை கரெக்ட் பண்ணாலே பிளட் ஃப்ளோ கரெக்ட் ஆகிடும்.
பிளட் ஃப்ளோ கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அதில் செமன் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா அற்புதமாக அமையும். அதில் வந்து உள்ள குறைபாடுகள்லாம் நீக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வந்து ஆண்களின் விந்து சுரப்பு, அதே மாதிரி வந்து அந்த அந்த என்னது விதைப்பைகள் உள்ள ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன்ஸு, அதே மாதிரி பெண் தன்மையில வந்து மாதவிடாய் கோளாறுகள், ஆண் பெண் இருபாலாரினுடைய இந்த இனப்பெருக்க உறுப்புகளின் பலத்தை கூட்டுவதற்கு, ஒழுங்குபடுத்தி தருவதற்கு செவ்வாழை மிக மிக அற்புதமாக பயன்படுகிறது. அப்புறம் வெயிட் கெயின் பண்ணணும், ரொம்ப மெலிஞ்சே சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க, கூடவே மாட்டேங்குது, எதுவுமே கொடுக்கலையான்னு கேட்குறாங்க எல்லாரும், அப்படின்ற இடத்துலையும் நமக்கு வந்து இந்த செவ்வாழை சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறமா வந்து கண்கள் கண்கள் வந்து பளிர்னு வந்து இந்த பார்வை புலனை மேம்படுத்துவதற்கும் செவ்வாழை பயன்படுகிறது. சரி, இதுக்கப்புறம் செவ்வாழை பத்தி நம்ம இதுவே போதும் நமக்கு. ஏன்னா லிவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, கண்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, அப்புறம் வந்து ஜெனிட்டல் மேட்டர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. இது மூணையும் தாண்டி அடுத்த இன்னொரு வாழை, நம்ம இந்த ஒண்ணு எல்லாம் நினைக்க வேணாம், நிறைய இடங்கள்ல போக வேண்டியிருக்குது. அடுத்தது வந்து பூம்பழம், பூவன் வாழை. பூவன் வாழை தான் வந்து இந்த பூ வயிறை மலர செய்யக்கூடிய ஒரு வாழை. இந்த வாழையை வந்து நம்ம எடுக்க போகும்போது செரிமானம் ஒழுங்குபடுத்தி தரப்படுகிறது. குறிப்பா செரிமானத்தினுடைய லாஸ்ட் பார்ட் எதுன்னு சொன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். மலச்சிக்கலை நீக்குவதற்கு இந்த பூவன் வாழை தான் அதிகமா பயன்படும். ஏன்னா வந்து பூமுளம் இருக்குதா, அந்த காலத்துலலாம் வந்து சின்ன சின்ன பொட்டி கடைகள் எல்லாம் வந்து பூமுளம் தொங்கும், தார் தாரா தொங்கும். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் இணைந்த உணவு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து டைம் இல்லை நமக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஷர் கொடுக்கக்கூடிய, செரிமானம் சரி பண்ணக்கூடிய, நாளை காலம் எதிர்க்க போகும்போது அடுத்த நாள் பொழுதை ஒழுங்காக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு அற்புதமாக பயன்படக்கூடிய இந்த பூவன் வாழை நாம் எடுக்க தவறு விடுவோம். அப்ப பூமுளம் வந்து எவ்வளவு அடுத்த நாள் பொழுது முழுசையும் வந்து நீங்க வந்து ரிலாக்ஸ்டா ஒரு ப்ளஷர் ஃபுல்லா வச்சு அடுத்த நம்ம நாளைக்கு பார்க்க போகிற வேலையை வந்து நம்ம வந்து இன்னும் உற்சாகமா செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை பூமுளை எடுத்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொன்னா அதை நம்ம விட்டுட்டு உட்காந்து சொன்னா நம்மள மாதிரி முட்டாள்களும் நம்ம மாதிரி அறிவற்றவர்களும் நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பூவன் வாழை மலச்சிக்கலை நீக்குகிறது, நம்ம வந்து நம்முடைய மறுநாள் பொழுதை மலர வைக்கிறது அற்புதமாக. அடுத்தது ரஸ்தாளி. ரஸ்தாளி வந்து தெரியும் இல்லையா, அது வந்து சாப்பிட போகும்போதே மாவா இருக்கும். அது எதுக்கான ஹார்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ரஸ்தாளி வந்து கொஞ்சம் இருகணமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது சாப்பிட போகும்போது ஹார்ட் மசில்ஸ்ல வந்து லூசன் ஆகி ஒரு மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னு சொன்னா இதை பலப்படுத்திட்டே வரும். அப்ப எதிர்காலத்தில் இதய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு ரஸ்தாளி வாழை வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படுகிறது. அடுத்தது பேன் வாழையை பத்தி நான் போன வாரமே சொன்னேன். நான் உடல் சூட்டை மூளை சூட்டை தணிப்பதற்கு பேயன் வாழை அற்புதமாக பயன்படுகிறது. ஒவ்வொன்றிலும் அற்புதமாகன்ற வார்த்தையை சேர்த்துட்டே வர கவனிங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து வேற எந்த ஒரு உணவுலையும் நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்கள். சரி, இந்த பேயன் வாழையை பத்தி பார்க்கும்போது அதிகமா கிடைக்காதுன்னு சொன்னேன். தோல் தான் பெருசா இருக்குமே, உள்ள இருக்கிற வந்து பழம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அந்த மாதிரி பழம் இருந்த ஒரு பழம் வாங்குறதுக்கே அவனுக்கு 20 ரூபாய், 25 ரூபா, 30 ரூபா வரைக்கும் இன்னைக்கு இந்த பழம் விற்கிது. அதிகமான விளைச்சல் இல்லை, அதிகமான மார்க்கெட்லயும் அவைலபிலிட்டி இல்லை. ஏன்னா பயன்பாட்டாளர்கள் குறைவு, அதை பயன்படுத்தக்கூடிய தெரிஞ்சுட்டு அது ரொம்ப குறைவு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பேயின் வாழையை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா இல்லை பிள்ளையா வட்ட வட்டமா கட் பண்ணி விளக்கெண்ணையில் போட்டு வச்சிருப்பாங்க. அது வெயில் எடுத்து காய வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பீஸ் நைட்டில் சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் மறுநாள் பொழுதுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் குடல் சூடு உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி குடல் புண்ணு உள்ளவங்களுக்குலாம் வந்து இந்த பேயின் வாழை அறுப்படும். அதே மாதிரி வந்து இந்த அம்மை பார்த்தவங்களுக்கு, அடிக்கடி வேக்கூறு கொப்பளங்கள் வரக்கூடியவங்களுக்கு இந்த சம்மரில் இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று பேயன் வாழை. அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா பேயன் இப்போ அதிகமாக வந்து இங்கெல்லாம் காணும். இங்கே ஒரு பகுதியில் கிடச்சிச்சுன்னா பயன்படுத்தியிருப்பாங்க உள்ளது. குளிர்ச்சி அதிகமாக தரக்கூடிய வாழை வந்து பேயன் வாழை. அதுக்கப்புறம் வந்து பச்சை வாழை. அந்த இப்போ வரக்கூடிய அந்த மஞ்சள் புள்ளி எல்லாம் வந்து பச்சை வாழையோட கணக்கில் கிடையாது, அது வேற விஷயம். அந்த பழத்தை பற்றிலாம் இப்போ பேச வேணாம், அதெல்லாம் அந்த ரசாயன கலவைகள். அது அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பச்சை வாழை பச்சையாகவே இருக்கணும். அந்த மாதிரி பச்சை வாழை வந்து ரத்தத்தை பெருக்குவதற்கு பயன்படுகிறது, பிளட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து கற்பூரவள்ளி. கற்பூர வாழை தெரியும் இல்லையா, கற்பூர வள்ளி இல்லை, கற்பூர வாழை. கற்பூர வாழை எதுக்கு பயன்படுது, கண்கள் வந்து ஒளி வீசுவதற்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் நேந்திரம்பழம் வந்து கேரளாவுடைய வந்து பிரதானமான உணவு. அது வந்து என்ன பண்ணுது, புரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து புரோட்டீன் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அது பயன்படுது. அதுக்கப்புறமா வந்து உடல் புழுக்களை அகற்றுவதற்கு அந்த நேந்திரன் வாழை நமக்கு பயன்படுது. அப்ப நேந்திரன் வாழை கிடைச்சிச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா குடல் புழுக்கள் இல்லாமல் ஆக்கிக்கிறதுக்கு அது ரொம்ப நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து மொந்தன் வாழை, பெரிய பழம், மொத்தையா இருக்கிறது தான் மொந்தன் வாழை. இந்த மொந்தன் வாழை எதுக்குன்னு சொன்னா, உடம்புல வறட்சி, ட்ரைனஸ் எனக்கு இருக்குது, ஐஸ்ல ட்ரைனஸ் இருக்குது, எனக்கு வந்து ஸ்கால்ப்ல ட்ரைனஸ் இருக்குது, ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்குது, எனக்கு வந்து ஜெனிட்டல் பார்ட்ஸ், பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து இந்த வறட்சி இருக்குது, உடம்பே எனக்கு வறண்டு போயிருக்குது, எனக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், இல்லை ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும், நான் வந்து இளநீர் குடிச்சிட்டே இருக்கணும், நான் அப்பப்போ குளிக்கணும், இல்லைன்னா எனக்கு ட்ரை ஆகிடும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த மந்தன் வாழை வந்து பயனுள்ளதா இருக்குது. குறிப்பா என்னன்னு சொன்னா, எப்படி ட்ரைனஸ் வருதுன்னு சொன்னா ஹீட்டால தான் வருது. ஹீட்டுனால பித்தம். இந்த பித்த நோயாளிகள், நம்ம எனக்கு பித்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு ஹீட்டுன்னு சொன்னாலும் சரி, எனக்கு ட்ரைனஸ் என்ன சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து அந்த மந்தன் வாழை. அதுக்கப்புறம் மந்தன் வாழை வந்து குடல் புண்ணை ஆற்றுவதற்கு, பிறகு மாதவிடாய் குழந்தை வந்து வயிற்று வலி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நேரங்களில் மந்தன் வாழை கொடுத்தோம்னு சொன்னா மாதவிடாயில் வரக்கூடிய வயிற்று வலியை போக்குவதற்கு பயன்படுகிறது. அதே மாதிரி வந்து ரத்த மூலம், பிளட்டா போயிட்டு இருக்கு, மோஷன் போய் உட்காந்தோம்னா எனக்கு பிளட் மோஷனே வரல, பிளட் தான் போகுது, ரத்த மூலம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்றாங்க, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்ல போகும்போது அந்தையும் வந்து நமக்கு வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பதற்கு அந்த மந்தன் வாழை பயனுள்ளதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம். அப்புறம் கதலி வாழைன்னு ஒன்று இருக்குது, அதிகமாக அது புழக்கத்தில் நம்ம கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா செல் குரோத்துக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பொதுவாகவே வந்து எல்லா வாழைப்பழத்தையும் இருக்கிற குணம் வந்து அந்த மாதிரி அந்த மவுத் டு ஆனஸ் டிராவலில் அதுவும் ஒர்க் பண்ணுது. குறிப்பாக மூல நோய்க்கு வாழைப்பழங்கள்ல வந்து இந்த வாழைப்பழமும் பயன்படுகிறது. இப்படி வாழையினுடைய பயன்கள். அப்போ வாழைத்தண்டு எதுக்கு பயன்படுதுன்னு போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி வாழைப்பழம், அதே மாதிரி வாழைக்காய், அப்புறம் வாழைப்பூ, அப்புறம் வாழை விதைகள். வாழைப்பழத்துக்குள்ள இருக்கிற விதைகள் தான் கசப்பு தன்மை உள்ளது. போன வாரம் வறுத்தால் மட்டும் கசப்புன்னு சொன்னோம் இல்லையா? விதைகளும் கசப்பு பண்றது தெரிஞ்சுக்கணும். வாழையினுடைய எல்லா பகுதி, அது வந்து வாழைப்பூவா இருந்தாலும் சரி, தண்டா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, காயா இருந்தாலும் சரி, அல்லது வந்து வறுபட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதுவும் வந்து ஃபைபர் கண்டென்ட்டா இருக்கிறதுனால நம்ம குடலுக்கும் உடலுக்கும் பயன் தரக்கூடிய வாழையை போன வாரத்தோட இந்த வாரம் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த இடைச்செருகல்கள் இந்த மாதிரி அப்பப்போ உங்கள்ட்ட இருந்து சவுண்டு வந்து வர்றதுனால தான் வந்து இந்த ஆரம்பம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம தப்பு தப்பா பண்றோம். நிறைய வந்து ஸ்டார்டிங்கே தப்பா இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்க என்ன பண்றாங்க, ஆரம்பத்தில் என்ன பண்றாங்க பார்க்குறாங்க, ஏதோ உழப்பிடுறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வந்து பேசவும் தெரியல, இது வந்து கவர் பண்ணவும் தெரியல, அட்ராக்ட் பண்ணவும் தெரியல, அதனால வந்து பார்க்க வேணாம் முடிவோட போயிடுறாங்க உங்களுக்கு நிறைய பேர். இது வந்து உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரியாக இந்த வீடியோக்கள் அழகாக அமையும். அழகாக அமைப்பதற்கான முயற்சிகளில் உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து 80% இருக்குது, என்னுடைய ஒத்துழைப்பு வந்து 20% தான். அதனால நீங்க வந்து என்னை பேச வைக்க வேண்டும். நீங்கள் பேசாமல் இருப்பதன் மூலமாக, அதே மாதிரி நீங்கள் காட்டும் உற்சாகத்தின் மூலமாக, நீங்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா உற்சாகமாக பேச முடியும் நம்மளால. இதை பத்தி சொல்லணும்னு சொன்னாக்க நம்ம வந்து ஏற்கனவே பழைய நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் பேச போகும்போது வந்து 4 பேர் இருந்தாலும் பேசுவாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் 40 பேர் தான் பேசுவாரு. கருணாநிதி அவர்கள் 400 பேர் தான் பேசுவாரு, கொஞ்சமா பேசுவாரு. 4000 பேர் இருந்தாக்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நீடிச்சு பேசுவாரு. 40,000 பேர் சொன்னா அவருடைய பேச்சினுடைய நடை, வேகம், அதனுடைய அந்த வெளிப்பாடு அதெல்லாம் உற்சாகமா இருக்கும். அந்த மாதிரிலாம் வேணாம். அளவா நம்ம வந்து ஓரளவுக்காவது நம்ம வந்து ஆதரவு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாக்க இன்னும் நல்லா இருக்கும் சப்ஜெக்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பகுதிகளை வந்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுதான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏன் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுறோம், ஸ்டார்டிங்ல ஏன் ஃபெயிலியர் ஆகிடுறோம் அப்படின்னு நெஞ்சம் நிறைந்துன்னு ஆரம்பிக்கும் போது நெஞ்சம் நிறைய நீங்க என்ன பண்ண போறோமோன்றதான் வருது. அதனால வந்து அந்த இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அடுத்ததாக இன்னொரு அறுசுவை உணவை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உணவு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, அக்குபஞ்சர் டாக்டர் தானே நீங்க? அக்குபஞ்சர் டாக்டர்னா பால் சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அக்குபஞ்சர் டாக்டருக்கு ஒரு சீல் போட்டு வச்சது யாருன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நான் 38 வருஷமா நான் இருக்கிறேன். எனக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு அப்புறமா வந்தவங்க சொல்லியிருக்கலாம். அப்போ ஒருத்தருடைய கூற்று எல்லாருடைய பொதுவான கருத்தை அமைஞ்சிட முடியாது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விதமான டீச்சிங் ப்ராசஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வந்து சிலபஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால இந்த இடத்துல நம்ம பாலை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். பால், அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கும் பாலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கும் எந்த உணவுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. இப்படி குறிப்பிட்டு வந்து அந்த மருத்துவம் சொல்லப்படலைன்றது முதல் விஷயம். ரெண்டாவது, நம்முடைய முன்னோர்கள் யாரும் சொல்லவே இல்லை. உலகத்துல நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, உலகம் பூராவும் எடுத்துக்கலாம், எந்த நாட்டிலையும் எந்த பகுதியிலையும் யாருமே வந்து பால் தவறுன்னு சொன்னதா சரித்திரம் கிடையாது. ஆனா இப்ப பால் வந்து இன்னைக்கு தவறுன்னு சொல்ல போறோம். பால் சேர்க்கக்கூடாதுன்றது வந்து இயற்கை மருத்துவர்கள் சொல்றாங்க. இயற்கை மருத்துவர்கள் என்ன பேசிஸ்ல அவங்க சொல்றாங்கன்றது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்டர் எல்லாமே. ஆனா இப்ப வரக்கூடிய பாலை பத்தி நம்ம இந்த கேரண்டியா நான் பேசுறேன்னு வச்சுக்கலாம். இப்ப வரக்கூடிய பாலுக்கு நான் சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப வரக்கூடிய பால் இல்லை, அது பால். வல்லினம் மெல்லினம் தமிழ்ல வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 எழுத்து இருக்குது. ல ல ர.
அப்ப இது வந்து இந்த லா பேர் அந்த லா மாதிரி கூட பால். அப்ப பால் தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். அதனால அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. உண்மையான பாலாக இருக்குமானால் இது எல்லா வகையிலும் நமக்கு வந்து வாழ்க்கையில நம்மளோடு பயணித்து நம்மளை வந்து வளப்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய மிக அற்புதமான உணவு பால். சரி. இந்த பால் பொருள்கள்ல அறுசுவை இருக்குது. அறுசுவை நிரம்பிய பால் குடம்னு நம்ம சொல்றோம். அந்த அறுசுவை நிரம்பிய பால் குடம், பால்ல என்ன அறுசுவை இருக்குது? பால் வந்து என்ன ஒரு பால் மாதிரி இருக்குது. அது என்ன டேஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. சரி, நீ என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, பால் என்ன தன்மை உள்ளது? பால் உப்பு தன்மை உள்ளது. இது நான் பேசிட்டு இருக்கிற வந்து பால் வந்து பசும்பாலை பத்தி பேசுறேன். ஏன்னா இப்ப பசும்பாலை பத்தி பேசுனா வேற என்ன பால்லாம் இருக்குது? உலகத்தில் நாம் முதலாக வந்து இந்த மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் முதல் சொல்லிக்கூடிய முதல் பால் தாய்ப்பால். ஃபர்ஸ்ட் மேட்ரு. அதுக்கப்புறமாக வந்து பால்னு சொன்னா அது வந்து பசும்பால், எருமைப்பால், அதுக்கப்புறம் ஆட்டுப்பால், அதுக்கப்புறம் யானைப்பால், அதுக்கப்புறம் கழுதைப்பால், அதுக்கப்புறம் வந்து கழுதைப்பால் சொல்லியாச்சா? அவ்வளோதான். யானை, குதிரைப்பால். குதிரையை சொல்லாம மட்டும் கழுதை போயிட்டு ஒன்று குறைந்த பார்த்து அப்புறம் ஒட்டகப்பால். இப்போ அதிகமான பயன்பாட்டில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து மாட்டுப்பால், அதுக்கப்புறமா வந்து ஆட்டுப்பால், அதுக்கப்புறம் ஒட்டகத்தின் பால், அதுக்கப்புறமா வந்து நமக்கு இப்போ வந்து குதிரைப்பால், கழுதைப்பால், யானைப்பால்லாம் பயன்பாட்டில் இல்லை. ரேரஸ்ட் ரேர் தான். இது எல்லாத்துலேயுமே பயன்கள் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் வந்து என்ன பால் அப்படின்னு சொன்னாக்க பசும்பால் தான். இந்த பசும்பால்லையே இப்ப அந்த காராம்பசு ஒரு பஸ் இருந்துச்சு பிளாக் கலர்ல. இப்ப அதனுடைய வந்து இருப்பும் குறைஞ்சிட்டே வருது. அதுதான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு பால். சரி, ரைட்டு. மற்றபடி பசும்பால் சொன்னாக்க இயற்கையாக வளர்க்கப்பட்ட இயற்கையான சூழலில் வளர்க்கப்பட்ட பசும்பால். இயற்கையான சூழல்லாம் எப்படி? அதுக்கு வந்து எப்படி பால் மழை காலத்துல மாடுகள்லாம் வந்து இலைத்தழைகள்லாம் சாப்பிடுவோம், அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும். அதே மாதிரியான வெயிலும் நிழலும் கலந்துருக்கணும் அதுல. அப்புறம் அதுக்கு வந்து இப்போ எல்லாம் ஊசியெல்லாம் போட்டு பால் பெருக்கிறாங்க. அந்த பெருக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா அதில் இம்யூனிட்டி குறைஞ்சு போயிடுது நமக்கு. ஊசி போட்டு பால் கறக்கும் போது பாலுடைய அளவு கூடுது, அப்படி இம்யூனிட்டி குறையுது. இம்யூனிட்டி குறைய போகும்போது நம்மகிட்ட பொறாமை வளருது, கோபம் வளருது, பழிவாங்கும் உணர்வு வளருது. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேராசை வளருது. இந்த 4 விஷயங்களும் வந்து இந்த மாதிரி ஊசி போட்டு வரக்கூடிய பாலின் மூலமா வருது. இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு செய்திகள். எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, எப்படி வர வைக்க நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு 20 பேர் எடுத்தோம்னு சொன்னா இதை கொடுத்து பார்த்து கண்டுபிடிச்சு நம்மளாலே சொல்ல முடியும். அந்த மாதிரி என்னோட நீங்க வந்து கைகோர்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் என்னால. ஏன்னா நான் ரொம்ப காலமா அதெல்லாம் பார்த்துட்டு வரேன் நான். அப்போ வந்து நம்ம பசும்பாலை பத்தி பேசியிருக்கும் போது காலையில் கறக்கக்கூடிய காலை பசும்பாலுக்கு தன்மை வேற, மாலை பசும்பாலுக்கு தன்மை வேற. அப்ப காலையில கறக்கக்கூடிய பால் வந்து இரவின் பால். அது இரவுல ஊறி ஊறி காலையில் நம்ம கிடைக்கிற பால். அதே மாதிரி காலையில ஊறி ஊறி மாலையில் கிடைக்கக்கூடிய பால் தன்மை வேற. இப்படி உழவுலாம் அதுக்குள்ள இருக்க போகும்போது இன்னைக்கு காயத்தை சாப்பிட்ற பால், இன்னைக்கு கெமிக்கல் சாப்பிட்ற பால், இன்னைக்கு வந்து ஃபுட்டு இந்த இதுல வந்து நம்ம வந்து பெட் ஷாப் இந்த ஷாப்ல வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடிய வந்து மாட்டுக்கு தீனி வைக்கிறோமே அந்த தீனியை சாப்பிட்டு கறக்கூடிய பால் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த வலிமையான தன்மைகளை தனக்குள்ள வச்சிருக்குன்னு தெரியாது. இருந்தாலும் கூட ஓரளவிற்கு நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ இயற்கையான முறையில் வளரக்கூடிய இப்போ வந்து நாட்டு பசும் பால்லாம் கிடைக்கலாம் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா? போய் செக் பண்ணி பார்த்து கடைச்சி வாங்கி சாப்பிட்டால் அந்த பால் வந்து பயனுள்ளதாக இருக்குது. பாலில் வந்து அறுசுவை இருக்குன்னீங்களே எப்படி? அப்போ அறுசுவை உணவுகள்னு எடுத்து பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. ஒவ்வொரு உணவுப் பொருளையுமே அறுசுவை இருக்குது, அது வேற விஷயம். அந்த 6 டேஸ்ட்டும் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு உணவுகள்னு சொல்லி பார்க்க போகும்போது அதுல முதலிடம் வந்து பசும்பால் தான். பசும்பால்ல அறுசுவையும் உள்ளா கலந்துருக்குது. சரி, எறும்பால்லாம் இருக்குது. அதை வந்து எல்லாம் அதனுடைய அந்த டென்சிட்டி, அதனுடைய அந்த குவாலிட்டி எல்லாமே குறைஞ்சிருக்கும். அந்த தன்மை டேஸ்ட் எல்லாமே குறைஞ்சிருக்கும், லிமிட்டடா இருக்கும். அதுல வந்து ஒரே ஒரு தன்மை தான் அதிகமாகுது. அதை வந்து அப்புறமா பேசினாங்க. இப்போ வந்து இந்த பசும்பால்ல வந்து அறுசுவை இருக்குது. ஒண்ணு, பசும்பால்லயே அறுசுவை இருக்குது. அந்த பாலை பிரிக்க போகும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவைகள் கொடுக்குது. அது எல்லா பால்லையும் கொடுக்கும். அது எருமை பாலாக இருந்தாலும் சரி, கழுத பாலாக இருந்தாலும் சரி, ஒட்டக பாலாக இருந்தாலும் சரி, எல்லா பாலையுமே பிரிக்க போகும்போது அதனுடைய தன்மைகள் மாறும். சரி. அப்போ ஃபர்ஸ்ட் பால் என்ன பசும்பாலை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பசும்பால்ல வந்து என்ன தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னா அதிகமாக உப்புத்தன்மை இருக்குது. உப்புத்தன்மைன்னு சொன்னாலே அல்கலைன் எஃபெக்ட். அல்கலைன் என்ன அப்படின்னா அது போவேன்னா அதோட நிறுத்திடலாம். நம்ம அது பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. உப்புத்தன்மை இருக்குது, அது வரைக்கும் தெரிஞ்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் மேட்டர்.
சரி, பாலை வந்து நம்ம என்ன செய்யறோம்? அடுத்தது காய்ச்சி என்னவா மாத்துறோம்? தயிர், உரப்பு ஊற்றி தயிரா மாத்துறோம். தயிராக மாற்றும் போது அது தோற்பாக மாறுகிறது. சரி, அதுல தண்ணி விட்டு நல்லா மறுபடியும் கலக்கி கடைஞ்சி நீர்த்து போக வச்சோம்னு சொன்னா அது என்னவா மாறுது? மோராக மாறுகிறது. மோர் காரத்தன்மையாக மாறுகிறது. மோர் காரம். அதுல மேலாக மிதந்து எடுக்கிறோம் பாத்தீங்களா, வெண்ணெய். வெண்ணெய் கசப்பு தன்மை உடையது. வெண்ணெயை மறுபடியும் என்ன பண்றோம்? காய்ச்சறோம். காய்ச்ச போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நெய் கிடைக்குது. நெய் புளிப்புத்தன்மை உடையது, கூடவே அது இனிப்புத்தன்மையும் உடையது. இது பசும்பாலுக்காக மட்டும் இல்லை, செஞ்சுட்டு இல்லை. இது பொதுவா பால் அப்படின்னு எடுத்துட்டு இந்த பாலை வந்து நம்ம வேற வேற மாதிரி ப்ராசஸ். முதல்ல வந்து அது என்ன பண்றோம்? காய்ச்சறோம். அதுக்கப்புறமா பாலை பாலாகவே நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மீதமுள்ள பாலை வந்து உரக்கு ஊற்றி என்ன பண்றோம்? நம்ம தயிரா மாத்துறோம். இப்போ பாலாக எடுக்கும் பொழுது நம்ம உப்பு சத்து உள்ள போகுது. தயிராக மாற்றி எடுக்க போகும்போது தோற்பு சக்தி உள்ள போகுது. அது கடைஞ்சி மோராக பயன்படுத்துகின்ற பொழுது காரத்தன்மை உள்ள போகுது, கார்ப்பு சக்தி உள்ள போகுது. அதுல கிடைக்கக்கூடிய வெண்ணெய், மிதந்து வரக்கூடிய வெண்ணெய் எடுக்க போகும்போது அது கசப்பு தன்மையாக மாறி நமக்கு பயனளிக்குது. அதுல மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? அடுத்த ப்ராசஸ் போறோம். மறுபடியும் காய்ச்சறோம். காய்ச்ச போகும்போது என்ன ஆகுது? நமக்கு அது புளிப்பு தன்மையை தருகிறது, அல்லது புளிப்பையும் இனிப்பையும் சேர்த்தருகிறது. அப்ப அந்த 6 சுவையும் ஒன்னா சேர்ந்து போச்சா? உப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு, இந்த அறுசுவையும் அந்த பால்ல கிடைக்குது. சரி, அப்ப வந்து நம்ம வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன தரலாம்னா, உண்மையாகவே வந்து இப்போ வந்து பாருங்க, இது நாட்டு மாட்டு பால் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அதுல பசும்பால் கிடைச்சதுன்னு சொன்னா அதுதான் வந்து பயனுள்ள உணவு. தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய உணவு எதுன்னு சொன்னா பசும்பால். பசும்பால் யாருக்கு நம்ம தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, குழந்தைகள், வளர்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் பசும்பால் கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா எலும்பு சக்தியோட கால்சியம் வேணும். அதே மாதிரி வந்து முடி வளர்ச்சி வரணும், உடம்புக்கு வந்து ஊட்டம் வேணும், சக்தி உழைப்பதற்கு சக்தி வேணும். அப்போ வளர போகும்போது தரணும். அப்புறம் ஒரு 60+ வச்சுக்கலாம், அப்ராக்சிமேட்டா. முதியவர்கள் அப்படின்ற இடத்துல வந்து 60+ வச்சுக்கலாம். அப்போ அந்த 60க்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து அவங்க எனர்ஜி வந்து உணவின் மூலமாகவோ மற்ற வந்து உழைப்பின் மூலமாகவோ கிடைக்கிற வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே வரும். அவங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா அவர்களுக்கு அந்த பசும்பால் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நோயாளியா கிடந்தாங்க இல்லையா, ரொம்ப வருஷமா நான் வந்து வைத்தியம் பார்த்துட்டே இருக்கவங்க, எனக்கு வந்து அது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எது வேணாலும் இப்போ பேர்லாம் வைக்கல. ஆனா எனக்கு வந்து ஒரு குறைஞ்சது நான் 5 வருஷமா நான் ஒரு பேஷண்ட்டு, இல்லை 1 வருஷமா நான் ஒரு பேஷண்ட் வச்சுக்கலாம், கம்மி கம்மியா. நான் 40 வருஷமா பேஷண்ட் சொல்றாங்களா இருக்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்சமா 1 வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க கூட அந்த இடத்துல நீண்ட நாள் நோயில் வந்து படுத்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கும் வந்து பசும்பால் மருந்தாக பயன்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து இதற்கு அடுத்ததா வந்து மருந்துக்கு சப்போர்ட்டிங்கா கொடுக்கக்கூடிய பால் இருக்கு இல்லையா, ஒரு மருந்து சாப்பிட்றேன் எனக்கு அதுக்காக வந்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கும் பசும்பால் மருந்து துணை உணவாக பயன்படுகிறது. அதுக்கப்புறம் குடல்ல புண்ணு இருக்குதுங்க, அல்சர் இருக்குது, அதுக்கு அந்த அல்சரை போக்குவதற்கும் அந்த பசும்பால் பயன்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மேகம்னா ஸ்கின் டிசீசஸ், மேகரோகம். அதே வந்து இன்னொரு மேகம் இன்னும் ஆழமா போச்சுன்னு சொன்னா சர்க்கரை கூட ஒரு மேகம் தான், மதுமேகம் அப்படின்ட்டு மேக நோய்கள். அந்த மாதிரி வந்து ஸ்கின் டிசீஸ்ல கூட பசும்பால் வந்து எந்த அளவிற்கு பசும்பால் தோல் நோய்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், குஷ்டரோகத்தை போக்குவதற்கு கூட பசும்பால் மருந்து. தொழுநோய், லெப்ரசி, லெப்ரசி கூட பசும்பால் மருந்து. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத வந்து ஊனசதை போட்டுக்கிறான், தேவையில்லாத வந்து உடம்புல நிறைய வந்து உள்ளெல்லாம் லோட் பண்ணி வச்சுக்கிறான், இவன் கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு கண் டைம்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்து வச்சுக்கிறான். இந்த உடம்ப வந்து மறுபடியும் வந்து தேவையில்லாத சென்று போயிருக்குது, தேவையானது அப்ப என்ன ஆகும்? உடம்புல இருந்து வெளியே போயிருக்கும் இல்லையா. அப்ப தேவையில்லாத வெளியேற்றி தேவையானதை உள்ள கொண்டாடுறோம்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது எது? பசும்பால். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து உடம்பு வீக்னஸ், இவர் வந்து ஆள் இப்ப வந்து தேவையில்லாத சேர்த்துக்கிட்டு போகும்போது இப்படி இப்படி இருப்பாங்க, ஊனசதை. இப்போ வந்து லீனா இருக்கிறான், ரொம்ப ஒல்லியா இருக்கிறான், சத்தே இல்லாம இருக்கிறான், என்ன செய்யலாம்? டானிக் கொடுக்கணும். டானிக் வந்து பசும்பால் தான் முதல் டானிக். பசும்பாலை கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்?
அதே மாதிரி வந்து எனக்கு வந்து எங்க போனாலும் வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு வரக்குள்ள டயர்ட் ஆயிடுறேன். ஒரு வேலை எடுத்து அடுத்த வேலைக்கு வரக்குள்ள டயர்ட் ஆயிடுறேன். ஒரு அடுப்புல ஒரு பொருளை வச்சுட்டு அடுத்த பொருள் செய்யறதுக்குள்ளே நான் டயர்ட் ஆயிடுறேன். அதை சர்வ் பண்றதுக்குள்ள டயர்ட் ஆயிடுறேன். என் பாத்திரம் கழுவுக்குள்ள டயர்ட் ஆயிடுறேன். ஒரு வீடு பெருக்கிறதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிடுறேன். ஒரு வாஷிங் மிஷின் துணியை போட்டு வந்து உட்கார வேலை உட்காடுறேன். எனக்கு மூச்சு வாங்குது. இது மாதிரி வந்து நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன். இங்கேருந்து கிளம்பி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போறதுக்குள்ள டயர்ட் ஆயிடுறேன். பஸ்ல ஏறி நின்னுக்கிறதுக்குள்ள எனக்கு அப்படியே தலை சுத்தி மயக்கமாக ஆயிடுது. இல்ல டூர் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போகும்போதே எனக்கு கொஞ்சம் தூரத்திலேயே வந்து அப்படியே ஒரு மாதிரியாவது ஓரமா நிறுத்திடுறேன். இப்படிலாம் வந்து ஒரு அன்னீசினஸ், ரொம்ப சோர்வு. அவளை அறியாமையே ரொம்ப சோர்வு ஒருத்தருக்கு தட்டுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு நிச்சயமாக பசும்பால் மிகச்சிறந்த மருந்தாக அது பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு விடாத தாகங்க. தண்ணி குடிச்சு, குடிச்சு, குடிச்சு வயிறே ரொம்பி போகுது. வயிறே பெருசு வெடிச்சிரும் போல இருக்குது. ஆனா எனக்கு தாகம் அடங்கல. அப்படின்னா பசும்பால் தாகத்தை அடக்கக்கூடியது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் வந்து விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்ல நமக்கு. ஒரு குறிப்பு தெரிஞ்சா, நம்ம வந்து கோடு போட்டா ரோடு போடணுன்ற மாரி தெரிஞ்சுட்டு போனோம்னா, இதுல வந்து எதெல்லாம் யார் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும். அப்ப இந்த மாரி பயன்படுத்தணுன்றத திரும்ப திரும்ப சொல்றேன். நாட்டு மாட்டு பால், உண்மையான நாட்டு மாட்டு பாலான்னு பார்த்து வாங்கணும். அது கூட போய் ஏமாத்துறவங்க. நாட்டு மாட்டு பால்ன்னு சொல்லி மிக்ஸிக்கு குடுத்துர்றாங்களா? இல்ல என்ன பண்றாங்க? குழா தண்ணி குடிக்கிறாங்களா? நம்ம தண்ணி வாங்கி ஊத்தி குடுத்துர்றாங்களா? இல்ல இந்த வேற ஏதாவது வந்த பால் வாங்கி தண்ணியாக்கி இது பண்ணிடுறாங்களா? அப்படின்றதெல்லாம் கணக்கு இருக்குது. பசும்பாலை எப்படி பயன்படுத்தலாம்னா, பசும்பால் 1 லிட்டர் வாங்கி 8 லிட்டர் தண்ணி ஊத்தலாம். மொத்தம் 9 லிட்டர் ஆக்கி அத காய்ச்சினாலே போதும். அந்த அளவுக்கு சத்து அதுல இருக்குது. அவ்வளவு ஆற்றல் இருக்குது. நம்ம பசும்பால வாங்கி அப்படியே வந்து ஒரு காய்ச்சி குடிக்கணும்னு அவசியம் இல்ல. டபுளா தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்ல. பல மடங்கு ஊத்தலாம் அதுல. 8 மடங்கு வரைக்கும் தண்ணி ஊத்துனாலும் கூட, அந்த பசும்பாலுடைய தன்மை மாறாது. அந்த அளவுக்கு பசும்பால் வேல்யூவான ஒரு விஷயம் அந்த உலகத்துல. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் அது. சரி. அதே மாரி வந்து பால முடிஞ்சிச்சு இல்லையா? பாலுக்கு அப்புறம் வெண்ணெய பத்தி பார்ப்போம். வெண்ணெய்னா எப்படின்னா மிதக்கும். வெண்ணெய் வந்து மிதக்கும்ன்ற வந்து விஷயம் தெரிஞ்சாலே வந்து, அதுல என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, காற்றுல மிதந்துட்டு போகும் பாத்தியா? ஆகாயத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம். இந்த மாதிரி அந்த தன்மை அது இருக்குது. எது மிதக்கும் அப்படின்னா, கசப்பு தன்மை இருந்தால் அது மிதக்கும். அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, ஹீட்ட தணிக்கிறதுக்கு பயன்படுது. ஒரு எக்ஸாம்பிள் ஹீட்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னா, கண் எரிச்சல் வச்சுக்கலாம். உடம்பு எரிச்சல் வச்சுக்கலாம். அப்போ அந்த வெண்ணெய் எடுக்கலாம். அதே வறட்சிக்கு வெண்ணெய் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான வந்து இந்த ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஸ்கின்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே அந்த வெண்ணெய் பயன்படும். அப்புறம் உடம்பு ஹீட்டுன்னு சொல்லுவான். ஒண்ணு ட்ரைனஸ் சொல்லுவான். ட்ரைனஸை விட இந்த வெண்ணெயில வந்து ஹீட் தான். எனக்கு வந்து பயங்கரமான ஹீட் பாடி நானு. அவங்களே சொல்லிக்குவாங்க. எல்லாருமே அவங்களே சொல்லுவாங்க. எல்லாம் சொல்ல தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அது ஹீட் பாடின்னு சொல்ல தெரியும். ஹீட் பாடிக்கு என்ன பேலன்ஸ் பண்றது? பசு வெண்ணெய் பாடி ஹீட்டை வந்து தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அடுத்தது வந்து பசு நெய். பசு நெய் வந்து அதே மாதிரி பசு பாலை பத்தி பேசுறேன் பத்தியா, அதே மாதிரி பசு நெய் எல்லா மருந்து பொருள்களுக்கும் துணை உணவாக பயன்படும். அவ்வளவு வந்து எல்லாத்துக்குமே வந்து பசு நெய் வந்து ஒரு துணை உணவு, துணை மருந்து, அப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம. அந்த பசுனுடைய நெய் வந்து நமக்கு வந்து ஸ்கின் டிசீசஸ் எல்லாத்துலயுமே இதில் பாருங்க. ஸ்கின் வந்து இந்த பசும்பாலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஸ்கின்னோட கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து பால்லேயே வந்துச்சு, வெண்ணெயிலே வந்துச்சு. இப்போ வந்து நம்ம எதில் வருது? இப்போ அடுத்து தயிர்லையும் பேச போறோம். நம்ம நெய் பத்தி பேசிட்டு இருக்கோம். தயிர்களையும் பேச போறோம். அதுக்கப்புறமா வந்து மோர்லையும் பேச போறோம். இப்போ அதே மாதிரி வந்து பசு நெய். நம்ம நாக்கு ரொம்ப வறண்டு போகுதுங்க. என்னால ஒரு வேலையும் பார்க்க முடியல. சரி, என்ன ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, நோன்பு வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு என்னால தாங்க முடியாதுன்னு சொல்றவங்க என்ன செய்யலாம்னா, ஒரு ப நெய் ஊத்தி சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு அந்த ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னு சொன்னா, தாகத்தை பேலன்ஸ் பண்ணும். அப்ப நம்ம குறிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தாகம் அடக்க முடியாதவங்களுக்கு, அதே மாதிரி சம்மர்ல வெளியே போறோம்னு வச்சுக்கங்களேன், காலையில கொஞ்சோண்டு நெய் உருக்கி அந்த சாப்பாட்டுல போட்டு கொஞ்சம் ஒரு 2 3 வாய் சாப்பிட்டு அப்புறம் நம்ம இஷ்டப்படி சாப்பிடலாம். நாங்க காலையிலேயே சோறு சாப்பிடணும். அது எப்படி முடியும்? நாங்க இட்லி தான் தோசை சாப்பிடுவோம். சரி, அந்த பசு நெய்யிலேயே வந்து என்ன பண்ணலாம்? தோசை போடலாம். நெய் தோசை. ஹோட்டல்ல மட்டும் நெய் தோசை வீட்ல போட முடியாதா? அதே மாரி இட்லிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சோண்டு வந்து இட்லிக்கு வந்து நெய்ய வந்து சுட வச்சு போட்டு, அதில கொஞ்சம் சர்க்கரை போட்டு கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி வந்து நெய்யில தாளிக்கலாம். சட்னி வந்து நெய்யில தாளிக்கலாம். சாம்பார் நெய்யில தாளிக்கலாம். இந்த மாதிரி காலையிலேயே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான சைட் டிஷ்லயோ, இல்ல பிரேக்ஃபாஸ்ட்லயோ வந்து நெய்ய நம்ம பயன்படுத்தலாம். அதே மாரி வந்து ஆ இந்த பெராலிட்டிக் இருக்கு இல்லையா? வாத நோய்கள், பக்கவாதம் அந்த மாதிரியான நோய்கள், இல்ல வலி உடம்புல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பசு நெய் ஒரு மருந்தாக பயன்படுகிறது. அவங்களுக்கு வந்து நெய் டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டே வந்தாங்கன்னா, இந்த வலியிலிருந்து வந்து விடுபடுவதற்கு.
அதுக்கப்புறம் வந்து குடல்ல வரக்கூடிய இம்பேலன்ஸ். இப்போ இந்த ஹெர்னியா கம்ப்ளைண்ட்லாம் சொல்றோம். குடல் பெதுக்கம் இப்படியே இருக்கிறது, இப்படியா இருக்குது, அப்படி போகுது, இப்படி வருதுலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி குடல்ல உள்ள பிரச்சனைகளுக்கும் நெய் வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு உணவு. இதை வந்து அதே மாதிரி வந்து மூலம், நீர்க்கடுப்பு இதுக்கெல்லாம் வந்து பசுனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஹீட் பொதுவாக தொப்புள் கீழே வரக்கூடிய ஹீட்லாம் வந்து ஒன்று மோஷனில் காட்டும், இல்லை யூரினில் காட்டும். எனக்கு மூலத்தொந்து ரொம்ப இருக்குது, ஆசை வேலை கடுக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நெய் கொஞ்சம் சேர்த்து அதில் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அந்த மூலத்தொந்து இருக்கும். அதே மாதிரி யூரின் எரிச்சலாக இருக்குது, அதுக்கும் பசுனை நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்து, ஒரு ஸ்பூன் தான் சேர்க்கப்படும். அப்படியே வந்து நம்ம குடங்குடமாக ஊற்றி குடிக்க ஒன்று போகிறது இல்லை. எவ்வளவோ எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். இந்த நெய்க்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது வந்து நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னு சொன்னால் இது மாதிரியான விஷயங்களை வந்து அதே மாதிரி எனக்கு எது சாப்பிட்டாலும் வயிறு எரியுது, என்னால் எதுவுமே சாப்பிட முடியலன்றவங்களுக்கும் இந்த பசுனை மருந்து தான். அப்போ குடல்ல புண்ணா இருக்குது, புண் ஆத்தருக்கு பசுனை அவ்வளவு பயன்படும். அதே மாதிரி ரொம்ப இருமல், ஹீட்டால இருமல் வந்திருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இருமலுக்கும் வந்து இந்த பசுனை பயன்படுறது. இப்படி வந்து எடுத்தோம்னு சொன்னா இந்த புண் ஆத்துறதுல இருந்து, யூரின் எரிச்சல்ல இருந்து, மோஷன் போடுறது, இந்த இடுப்பு தொப்புளுக்கு கீழே வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளுக்கும் வந்து இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது மட்டும் இல்லை, உடல் புண்களை ஆற்றுவதற்கும் இந்த எல்லா நோய்களுக்குமே ஒரு துணை மருந்தாகவும் பசுனை நமக்கு பயன்பாட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பசும் தயிர். பசும் தயிர் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, எனக்கு இப்ப சாப்பாடே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பசுந்தயிர் போட்டு சாப்பிட கொடுத்தோம்னா பசி சாப்பிடுவாங்க. வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு 4 வாய் வாங்குவாங்க, 8 வாய் வாங்குவாங்க. இன்னும் கொஞ்சம் நானே போட்டு சாப்பிட்டுருமான்னு கேட்குற அளவுக்கு பசியை வந்து தூண்டக்கூடியதா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, மூச்சு வாங்குறது. இந்த இந்த வீசிங் கம்ப்ளைண்ட்ல வந்து இந்த ஆஸ்துமா நோயாளிகள் பொதுவா இல்ல வந்து மூச்சு வாங்குறது, அதுக்கும் வந்து இந்த பசும் தயிர், தயிர் சாதம். அப்ப என்னங்க தயிர் வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதா? இன்னும் சளி அதிகமாக்கிறாதா? பார்க்காது. நீங்க முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வாங்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை. நீங்க இன்னும் பொழுதுக்கும் நான் சாப்பிட சொல்லல. காலைல, மதியானம், நைட் 3 வேளையும் கிடையாது. காலையில எப்பவுமே காலை உணவாக பயன்படுத்துவது தான் எப்பவுமே சிறப்பு. ஏன்னு சொன்னா, வெயில் ஏற 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 அது செரிமானம் உண்டாக்கும்போது நல்லா வேலை செய்யும் உடம்பு உள்ள போய். இப்ப எல்லாமே நம்ம இந்த உணவுப் பொருள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, மருந்தோ உணவோ காலையில முதல் வேளையாகவே தான் எடுத்துடணும். சாப்பிட போகும்போது எடுத்துடணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி, பின்னாடி அது மாரி காலையில, பகலையோ, நைட்டெல்லாம் அப்புறம் தான். இந்த மாதிரி வந்து காலையில எடுக்க போகும்போது, அதோடைய ஆற்றல் அதிகமாகும். அதாவது மருந்து கூட எப்பப்போ எத எடுக்கணுமோ அதெல்லாம் அப்படி இப்படி எடுக்கணும். எந்த ஒரு மருந்தா இருந்தாலும் காலை உணவு. இப்ப காலையில எடுக்கணும். காலை உணவோட எடுக்கணும். இல்ல காலையில எடுத்துடணும். சரி, இப்ப அதே மாரி இந்த தயிர் வந்து காலையில எடுக்கிறது சிறப்பு. முடியலன்னா மதியானம் அவ்வளவுதான். இரவு தேவையில்ல நமக்கு எப்பவுமே வந்து. அது யாருக்குன்னா, சில நோயாளிகளுக்கு இரவுலயும் தரணும் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து அது யார் சொல்லணும்னு சொன்னா, அத பார்த்து சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும். அது தெரிஞ்சவங்க மட்டும் தான் அப்படி செய்ய முடியும் அது மாரி. மத்த எல்லாருக்குமே பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலை நேரத்துல பயன்படுத்தலாம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இருமல கூட வந்து பசுந்தயிர் போய்க்கிறோம். "எனக்கு சூட்டு சளி தெரியுமா?" அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாதவங்க யாருக்குமே அவங்கள பத்தி தெரியாத ஒண்ணும் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க. "எனக்கு வந்து சளி வந்துன்னே தான் இருக்கும். ஆனா நான் சூட்டு சளி எனக்கு. வந்துன்னே தான் இருக்கும் சூட்டு சளி." அப்படின்னு அவங்களே சொல்லிக் குடுப்பாங்க. ஓ! இவங்களுக்கு வந்து கன்டினியூஸாவே இந்த காஃப் இருக்குது. இது ஹீட்னால வரக்கூடிய காஃப். காஃப் டியூ டூ ஹீட்டு. அப்ப நாட் கோல்ட் டியூ டூ கோல்டு. அப்ப இவங்களுக்கு எடுக்கலான்றது நம்ம வந்து ஈஸியா அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துறலாம். நீங்களே சொல்ட்டீங்க. அ. அப்ப அதே மாரி வயிறு எரிச்சல், உடம்பு எரிச்சல் கூட இந்த தயிர் போட்டு சாப்பிடும்போது கூலிங்கா இருக்கும். காலையில இந்த வெயில் காலத்துக்கு நிச்சயமாக வந்து பழைய சோத்திலேயோ, இல்ல சுடு சோத்திலேயோ வந்து பசுந்தயிர் சேர்த்து சாப்பிட போம்போது, உடம்புல ஹீட்டையும், அந்த வறட்சியையும், இந்த எரிச்சலையும், புண்களையும் மாற்றுவதற்கு பசுந்தயிர் நமக்கு பயன்படுகின்றது. சரி, இப்போ வந்து அடுத்தது வந்து பசுமோர். இந்த மோர் எதுக்கு பயன்படுது? ஓவர் ப்ளீடிங்ல வந்து பசுமோர் பயன்படும். அதே மாரி பேதிக்கு பசுமோர் பயன்படும். அதே மாரி வந்து சீதபேதி, ரத்த ரத்தமா போகுது. அதுக்கும் பசுமோர் பயன்படும். அதே மாரி குடல் புண்ணு, அதுக்கும் பசுமோர் பயன்படும். இதெல்லாம் வந்து வெளிய தள்ளுது. ரொம்ப ஹீட்னால வெளிய தள்ளுது. ஓவர் ப்ளீடிங் ஆகுது. அது ஆசனவாய் வழியா போகுது. இல்ல யூரின் போற வழியா போகுதுன்னு சொன்னா, அந்த இடத்துல மோர் ரொம்ப அற்புதமா பயன்படும். அதே மாரி சாதாரண பேதி. எனக்கு ரத்தம்லாம் போகல. சாதாரண பேதி ஆயிட்டே இருக்குது. மோர் தான். இப்போ மோர் எப்ப சாப்பிட்டாலும் எனக்கு பேதி நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு யோசனை. அதுல வந்து மோர்ல உப்பு போடாம சாப்பிடணும். உப்பு வந்து வெளிய தள்ளிட்டே இருக்கும். அப்ப இது என்ன பண்ணணும்னா, உப்ப நிறுத்திட்டு வெறும் வந்து உப்பு இல்லாத மோர் நீங்க சாப்பிட்டா, சாதாரண பேதி நிறுத்திரும். சாதாரண பேதி, ரத்த பேதி, அதே மாரி சீத பேதி, அதுக்கப்புறம் வந்து ரத்தப்போக்கு, இது எல்லாத்துலயுமே வந்து மோர் வந்து நமக்கு வந்து மிக மிக அற்புதமா பயன்படுது. அதே மாரி வந்து ம்
இந்த பசு மோர் வந்து சாப்பிட போகும்போது நம்ம நோய்களே 3 தான் சொல்றோம். வாதப்பித்த கபம், பெயின் மேனேஜ்மெண்ட்டு, ஹீட் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கோல்டு மேனேஜ்மெண்ட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பசு மோர் வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் தான் இருக்கும். அப்போ பசு மோர் எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றவங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நான் சொல்ற விஷயம் தான் காலையில சாப்பிடுங்க. ஒத்துக்கும். சாயங்காலமா நான் ஒரு 5 மணிக்கு மோர் குடிச்சேன், தலைவலி வந்துருச்சு, எனக்கு தும்மல் வந்துருச்சு, எனக்கு ஜுரம் வந்துற மாரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது கூட ஒரு வகையில நன்மை தான் இருக்கலாம். ஆனாலும் கூட வந்து அது பேலன்ஸ் பண்ண நம்மளால முடியாது. அப்படின்னா மருந்துக்கு போயிடுவோம். தலைவலிக்கு, ஜுரத்துக்கு மருந்து வாங்கி சாப்பிடலாம்னு போவோம். அப்ப எப்பவுமே ஒரு பழக்கப்படுத்துவதற்கு சரியான செரிப்பாகுறதுக்கான நேரம் எதுன்னா காலை நேரம். அந்த மாரி காலை நேரத்தில எடுத்து பாருங்க. நிச்சயமா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். எதையுமே எப்படி செய்யணும்னு சொன்னா, 3 நாளைக்கு எடுத்து பார்க்கணும். அந்த 3 நாள்ல நம்ம 72 மணி நேரம் நம்ம ஹார்ட்ட பத்தி 20 வாரம் பேசியிருக்கோமே. அந்த 20 வாரமும் இந்த விஷயத்த நான் பேசியிருக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதுக்கு 3 நாள். ஒரு டென்ஷன் ஆயிட்டா, அது நம்ம விட்டு போறதுக்கு 3 நாள் ஆயிடும். ஒரு இழப்பு வீட்ல இழப்பு 3 நாள் துக்கம் அனுபவிச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து ஒரு ஹார்ட் இப்ப நமக்கு பெயின் வர ஆரம்பிக்குது. அது ஹார்ட் அட்டாக்கா மாறுறதுக்கு எத்தன மணி நேரம் ஆகுது? 72 மணி நேரம். அதுக்குள்ள உஷாராயிரணும் நம்ம. இந்த மாதிரி வந்து 72 மணி நேரம் கணக்கு நம்ம வச்சுட்டோம்னா, அது ஹார்ட் மேனேஜ்மென்ட். நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு மதர் நேச்சர் யாருக்கு இருக்குது? தாய்மை ஸ்தானம் யாருக்கு இருக்குன்னா, ஹார்ட்க்கு தான் இருக்குது. அந்த ஹார்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா 72 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். எவ்வளவு தீவிரமா வந்து நான் வந்து அப்படியே வந்து தீ தே தேவை தேவைப்படா தேவையில்லைன்ற ஒரு விஷயத்த நான் உள்ள தள்ளி விடுறேன். அது குடல்ல தள்ளுறேன், மூளையில தள்ளுறேன். நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தலான்னு நம்ம இஷ்டத்துக்கு உள்ள தள்ளி விடுறோம்னு வச்சுக்கங்களேன். அத கூட பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்கு? 72 மணி நேரத்துக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு மேல முடியலன்னு சொல்ல போம்போது தான் நான் சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வரப்போம்போது வேர்க்கும், நெஞ்சு வலிக்கும், அப்புறம் தூக்கிட்டு போய் ஐசியூல போட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த ஹார்ட் அட்டாக் கூட எச்சரிக்கை எப்ப மணி அடிக்குதுன்னா 72 மணி நேரத்துக்கு முன்னாடி அடிக்குது. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா 3 நாள் கணக்கு வச்சுக்கலாம். 22 மணி நேரம்னா 3 24 மணி நேரம். அப்ப இன்னைக்கு காலையில சாப்பிட்டு பார்க்கலாம். நாளைக்கு காலையில சாப்பிட்டு பார்க்கலாம். நாளான்னைக்கு காலையில சாப்பிட்டு பார்க்கலாம். இவர் சொல்றது ஒத்துக்கலையே! அப்ப அவரவே கேட்கலாம். 72 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கேட்கலாம். ஆமா. அப்போ வந்து உள்ள இருக்க தேவையில்லாத வெளிய தள்ளுதா? இல்ல தேவையானதே வெளிய தள்ளுதா? இல்ல வந்து இவருக்கு ஒத்துக்காம போய் அதிகமாகுதா? அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கான நேரங்கள் வந்து எப்பவுமே 72 மணி நேரம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணையும் வந்து நம்ம உள்வாங்குறது மட்டும் இல்ல. அத வந்து புரிஞ்சு, அத பயன்படுத்தி, அதோட பயன்கள் நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இப்ப இன்னொருத்தர் சொல்றதுமே வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாது. எல்லாருடைய கூற்றுமே கரெக்ட்டா கிடையாது. இப்ப ஒவ்வொருத்தருடைய கூற்றுலயும் நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது. அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாரும் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அவங்கவங்க தான் அவங்கள சரி பண்ணி ஆகணும். அப்ப நமக்கு இது என்ன செய்யுது? இப்போ பசும்பால் சொல்ட்டாரு. பசு தயிர் சொன்னாரு. பசு நெய் சொன்னாரு. பசு மோர் சொன்னாரு. பசு வெண்ணெய் சொன்னாரு. இந்த விஷயங்கள எடுத்து போய் நமக்கு இந்த மாரி கஷ்டம் இருக்குது. சரி இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குதுன்னு தெரியாமயே எப்படி பண்றது? எத எடுத்துக்கிறது? எத விடுறது? அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இந்த உணவு மருத்துவத்தை நீங்க தொடர்ந்து பார்க்கணும். அப்பதான் புரியும். அப்போ வந்து அத பார்க்க போகும்போது உங்களுக்கு முழுசா இந்த வந்து உணவ வந்து கத்துக்கிட்டா போதும். நம்ம வந்து அப்பப்போ பேசிட்டே தான் இருக்கிறோம். நம்ம ஒரு ஆயுர்வேதா கத்துக்கணும் வந்து வேணும்னு சொன்ன மருந்து வாங்கணும்னு சொல்லும்போது இங்கிலீஷ் மருந்து வேணும்னா மெடிக்கல் ஷாப்ல போனோம். குறைஞ்சபட்சமா வந்து டாக்டர்ட்ட கேட்கணும். டாக்டர் வந்து மெடிக்கல் ரெப்ப கேட்பாங்க. கேட்டு அந்த அவங்க கம்பெனிக்காரன் சொன்னத கொண்டு வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறோம். சரி, அதுல எவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்குது. நமக்கு தேவையில்லாத மருந்துகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்ததாக நமக்கு வந்து ஆயுர்வேதா போறோம் அப்படின்னு சொன்னா, அது கோட்டக்கல் பெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நெறைய ஆயுர்வேத டாக்டர்ஸ் உலகம் பூரா இருக்காங்க. அவங்கள்ட்ட போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு இந்த மாரி இந்த கஷாயத்த குடிங்க, அந்த இத டானிக் குடிங்க. இந்த மாரி பசுபத எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சித்தா டாக்டரு, அதுக்கப்புறம் ஹோமியோ டாக்டர் போனா அவரு பிரிஸ்கிரிப்ஷன் குடுப்பாரு. இதெல்லாம் டாக்டருடைய சப்போர்ட் இல்லாம நம்ம மருந்துகள் எடுக்க முடியாது. டாக்டருடைய சப்போர்ட் இல்லாம பண்ணிக்க முடிஞ்ச ஒரே ஒரு மருந்து எதுன்னு சொன்னா, அது உணவு தான். அந்த உணவை நம்ம வந்து கவனமா பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னா, நம்ம கொஞ்ச நாள்ல பழகிடலாம். அது பழகிட்டே வந்தோம்னு சொன்னா, நமக்கே தெரிஞ்சிரும். என்ன வந்தா என்ன செய்யணும்? என்ன வந்தா என்ன செய்யணும்னு தெரிய போம்போது, நம்ம இன்னொருத்தருடைய உதவி இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கைய நம்ம வந்து அடைய முடியும். அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த முயற்சி நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த முயற்சிய வந்து உங்களோட ஒத்துழைப்போட நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். 3 வாரம் உணவு மருத்துவம் கொண்டு போயிருக்கிறோம். தொடர்ந்து உணவு மருத்துவத்தை கத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க, எந்த ஒரு டாக்டரோட உதவியும் இல்லாம, நமக்கு நாமே வந்து பார்த்து சரி பண்ணிட்டே வர முடியும். இன்னும் என்னென்ன இருக்குது? வேற என்னென்னலாம் இருக்குது இப்போ? நம்ம போன வாரமும் ஒரே ஒரு உணவு தான் எடுத்தோம். வாழைன்ற ஒரே ஒரு உணவு. இன்னைக்கு வந்து பசும்பால். அது கூட பசும்பால் அப்படின்ற ஒரே ஒரு உணவு தான் நம்ம எடுத்தோம். அதுல பார்க்கும்போது ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியான பயன்கள் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள இல்லாத நோய்கள் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இருக்கிற நோய்கள் தான். இவ்வளவுக்கும் வந்து இதுல பயன் இருக்குதுன்னு சொல்லும்போது, இது இது கிடைக்கலன்னு என்ன செய்யலாம்? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நெறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம எத வேணாலும் எடுக்கலாம். அஞ்சரை பெட்டிய நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா போதும். நம்ம சமையல் பண்ண தெரிஞ்சா போதும். சாப்பிட தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான் மேட்டர். வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு வந்து அந்த பொருளுடைய பயன்கள், அது எப்படி சமைக்கிறது, எப்படி சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சோம்னா வாழ்க்கை நம்ம ஈஸியாயிடும். இந்த ஈஸியான வாழ்க்கைய நம்ம கடினமானதா ஆக்கிட்டு என்ன பண்றோம்? அப்பப்ப நம்ம உடம்ப கொண்டு போய் டாக்டர்ட்ட ஒப்படைச்சுக்கிட்டு, அது டெஸ்ட் எடுத்துக்கிட்டு, அது ஃபைல்ல தூக்கிக்கிட்டு, அதுக்கு அந்த இவர் சரியில்ல அந்த டாக்டர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கிறத விட, ஏன் நம்மளே டாக்டரா மாறிடலாமே! நம்ம வந்து உணவு டாக்டர், நான் ஃபுட் டாக்டர் நான் மாறிடுறேன். நானே என்ன பார்த்துக்க போறேன். நான் முயற்சி எடுக்கிறேன்.
இன்னிலிருந்து கவனிச்சா போதுமா. முயற்சி எடுக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் எது தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சரி, இன்ட்ரெஸ்ட் இருக்க அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா, கவனிக்கணும் நம்ம. அப்சர்வேஷன் இருக்கணும். நம்ம உடம்பு என்ன செய்யுது? இத சாப்பிட்டா என்ன செய்யுது? எல்லாம் தான் சாப்பிடுறோம். இட்லி, தோசை, பொங்கல், பொரியல் லைட்டு. அப்படி இப்போ சொன்னோம்னா திரும்ப திரும்ப அதே தான் பேசுறீங்க. இட்லி, தோசை, பொங்கல், பொரியல் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல. எத்தனை தடவை சொன்னாலும் சொன்னது சொன்னது தான். அப்ப டீ, காபி, பால் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா. அதே மாரி வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு. அதே மாரி வந்து அப்புறம் முட்டையில. முட்டை வந்து எப்படின்னா, அது சைவமும் கிடையாது, அசைவமும் கிடையாது. 2ஆம் கட்டம். அந்த மாரி இதில ஒண்ணு ஒண்ணு என்ன நடக்குது உள்ள. இப்படியெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து இத எடுத்தா என்ன செய்யுது? இத எடுக்க விட்டோம்னா என்ன செய்யுது? இப்படின்ற விஷயத்த நம்ம பகுத்து பகுத்து பார்த்துட்டே வந்தோம்னு சொன்னா, நமக்கு புரிஞ்சிரும் நமக்கு. புரிய 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 இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்க்கை. கடைசி நொடி பொழுது எதுவாக இருக்குமோ, அந்த நொடி பொழுது நான் யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வாழக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் அப்படின்றது தான் சிறந்த வாழ்க்கை. எவ்வளோ காலம் வாழ்ந்தோம், நம்ம என்ன பண்ணிட்டு போனோம்ன்ற சாதனைலாம் வந்து அப்புறம். ஆனா, எவ்வளோ நான் எந்த குறுகிய நாட்களா கூட இருந்தாலும் கூட வந்து, நான் இன்னொருத்தருடைய சப்போர்ட் இன்னொருத்தர் தண்ணி எடுத்து குடுத்து தான் நான் குடிச்சு தான் வாழ்ந்து என்னுடைய முடிவ கொண்டாடுறேன். அப்படின்ற இடத்த விட்டுட்டு, நமக்கு நாமே வந்து பார்த்துக்கூடிய எது எது கடைசி நொடி பொழுதாக இருக்குமோ, அந்த வாழ்க்கை தான் வெற்றிகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணுன்ற விருப்பத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் எல்லோரும் சேர்ந்து இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கின்றேன். ஏன்னா வேண்டுகோளாவே வைக்கிறேன். நான் எப்பவும் வேண்டுகோளே வைக்க மாட்டேன். ரிக்வெஸ்ட்டே கிடையாது என்கிட்ட எப்பவுமே நானு. ஆர்டர் தான் இருக்கும். இத வந்து நீங்க அட்லீஸ்ட் நீங்க கத்துக்க கூடாதான்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்குது. ஏன்னா எல்லாருமே கத்துட்டா மருந்து இல்ல, டாக்டர் இல்ல. அந்த இடத்துக்குள்ள கொண்டாட முடியும். அதனால தான் இந்த இடத்த வந்து இவ்வளோ வலியுறுத்தி பேசுறோம். பெற்ற பயன்கள் வந்து ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.